ஒட்டியும் வாழ மாட்டேக்கா, வெட்டியும் வாழ மாட்டேக்கா. குணம் நற்குணமா துர்க்குணமானு தீர்மானிக்க முடியலை. அதனால் அவளுடைய நிலையான மனசு என்ன, அவள் புத்தி என்னன்னு தெரியாத வேதனை உன் உள்ளத்தில் இருக்கா? அவள் மனதை திருப்ப முடியுமான்னு பார்த்து செம்மையாக்கி உங்கள் ரெண்டையும் இணைஞ்சு வாழ வைக்கேன். ஒன்று, நீ பார்க்குற அலுவலகத்துக்குள்ளே போனேன், அவங்க உனக்கு பதில் இன்னொரு ஆளை செலக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நீ அங்கேருந்து ரிலீவ் பண்ணுறது தான் சரி அப்படின்னு முடிவாகிருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் உன் மேலே ஆன்லைனில் வழக்கு புக் பண்ணதுக்கு ரெடி ஆகியிருக்காங்க. எந்த லைனில்? ஆன்லைனில். அது உனக்கு தேவையில்லை. அந்த வழக்கு உனக்கு தேவையா? வரவிடாமல் தடுப்போம். அடுத்து 2 கம்பெனி உனக்கு வேலைக்கு வருது. ஒரு கம்பெனியில் உன்னை நிலையான வேலையை 15 ஆண்டுகள் நிலைத்திருக்கும்படி படித்தாரேன். காலனுக்குவா ஆன்லைன் ஒர்க் எனக்கும் தெரியும், உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமோ? வா பக்கத்தில், இந்தா ஜெயிச்சு தாரேன். வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா பொம்பளை. யாருன்னா இவ்வளோ தரமும் நான் கதை என்ன கதை சொன்னேன்? வேற ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆரம்பமாகும். சேர்த்து வச்சுருந்தேன். சந்தோஷமா இருங்க, போயிட்டு வா. ஓகே, குழம்பாமல் போங்க. ம், என்ன நான் பார்த்துக்கிட்டேன். போயா சாப்பிடாமல் போயிடாதீங்க, அது மட்டும் ரொம்ப முக்கியம். என்ன உங்களுக்கு கும்பகோணமா? சாரங்கபாணி கோயில் பார்த்துருக்கியாம்மா நீ? எங்கே இருக்குது? கும்பகோணத்தில். மகாமகம் குளத்துலேருந்து கொஞ்சம் எங்கே தள்ளி போகணுமோ? இந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது? கால் வந்துட்டு வாங்க. நீ நின்றுக்கா, நீ அங்கிட்டு போ, நீ அங்கே தள்ளி போ. இங்கே தள்ளிவாமா. பராசக்தி, உன் பேர் என்ன? பற்றி ஒரு உத்தரவு இருக்கு, அது யாருக்குமா? நீ கல்யாணம் இல்லையாமா? வேணுமா? கால் வந்துட்டு வா. அப்படியே அங்கே நிற்கிறீங்க. எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்காங்க? வாங்க சேர்ந்து வாங்க. சகோதரியா துணைவியா? என்ன குழப்பமான மனநிலையில இருக்கீங்க. தொழிலை பற்றி ஒரு மன வருத்தம், கடன்களை பற்றி ஒரு குழப்பம், லைஃப் கொண்டு போறதே திரமமா இருக்கேன், எப்படி இருக்கிறது? இதுக்கு ஊடான ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமான்னு ஒரு எண்ணம். ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், சித்திரை மாதத்துக்கு பிறகு தோன்றி அந்த குழந்தைக்கு மாரியம்மான்னு பேர் வைக்கும். இப்போ உன்னுடைய தொழிலை நல்லாக்கி கடன் தீர்த்துந்தா போதுமாடா? கூப்பிடாத ஒரு நாள் பக்கத்தில் வந்து தம்பி வண்டி வைகாசி மாதத்துக்கு பிறகு வண்டி வாகனம் எடு, நல்ல ஓடும். அதுக்கு இடையில எடுக்க வேண்டாம், சரியா? வைகாசிக்கு மேல எடுத்தனா உனக்கு தொழிலும் அளவோடு கடன்படாமலும் காட்டுவாங்க. வெற்றி ஆகிட்டா வேண்டாம், பாட்டி வை. வைகாசிக்கு மேல தான் எல்லாமே வெற்றியாகும். ஆத்திரப்படுறாரு, பணம் எடுத்தாரு, கிடைக்கும். இந்த கனியை விட்டு போய் சாப்பிட்டுக்கா. உணவு பாட்டி கருமசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. மேல 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 இன்னும் ஒரு முறை காலம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்க வீட்டு என்னைக்கு
தாண்டி போனோட ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இருக்கா? நாகம் சொந்தமான கோயில் எங்க இருக்கு? அங்கதான். இப்போ ஏன் இந்த இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த குடிக்குடியுடைய உடல்ல நாகம் சொந்தமான ஒரு சக்தி இருக்கு. அதனால இதுவரை புருஷ வசியம் ஏற்படவில்லை, கல்யாண விஷயமான சிந்தனையும் சூழ்நிலைகளும் ஏற்பட அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி திருமண காலத்தை உருவாக்கி வெற்றியாகி வாழ வச்சா போதும்தான். காலம் வரலாம். 21 நாள் கழித்து என்னை வந்து பாருங்க, ஜெயிச்சு தாரேன், வெற்றியாகி நல்லா கவலையே படாது. 21 நாள் கழிச்சு கருதாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? பையனை பத்தி. சும்மா பார்க்க வந்தா பையன் எங்கடா இருக்கான்? எழுதி அவனுக்கு கண்ண மூடு, அவனை நான் பார்க்கட்டும். அவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நிச்சயமா அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். மத்திய சர்க்கார் சொந்தமான வேலைக்கு போவான். எதிர்ப்பிடம் வைரவர் இருக்காருதான். கர்பதாமிக்கு கண்ணமூடு. மனைவி இந்த கனியை சாப்பிட சொல்லு, குணமாகி வருவார். இந்த கனியை விட்டு வச்சு கும்பிடு, வேற கிடைக்கும். சித்தையங்கோட்டை பேர் வாங்கின இடம்லடா. வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், உட்காரு முதல்ல. அப்படியா? உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டமாகி குடும்பங்கள்லேயும் நோயும் பிணியும் காட்டி உயிர்கண்ட வருமோ என்கிற சில மறைமுகமான பயமும் வேதனையும் இப்போ இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. சாமியை மறைக்காமல் நில்லுங்க. எனக்கு உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அங்கே போய் மறையாது. அங்கே வா ராஜா, அங்கே வா. கேமரா கிட்ட போ, வாடா. செய்வனை நடந்தது என்பது உண்மை. அதே மாதிரி பல லட்ச பணங்கள் இழந்து போனதும் உண்மை. இந்த பணங்களெல்லாம் வரவும் செய்யணும், இந்த உடல்நிலைகளையும் நல்லா ஆக்கி தரணும். வேறு என்னப்பா வேணும்? அவங்கள சன்னிதானத்துக்கு 2 பேரையும் ஒன்று போல கூட்டுவா. ஆம்பளை பிள்ளை வரம் கிடைக்கும். கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. போய்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு திண்டுக்கல் இல்லை, சித்தையங்கோட்டை. ஆடுவது தொட்டில் கட்டி அன்பு திங்கள் போட்டால். கரெக்டாக தான் உட்காந்துருக்க நீ. தம்பி, இன்னும் கொஞ்சம் காலில் விட வேண்டியிருக்கு. உங்கள் மனசு அங்கே போகலை, நான் பார்த்துட்டேன். வார உட்கார் நீ. வரலாம், வாங்க. 6 மாதமாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் மன அலப்பறையும் நஷ்டமும் இருந்து செய்ய முடியாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? யாரோ தீவினை செய்திருப்பாங்களோங்கிற ஒரு மனப்பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உங்கள் வீட்டை சுற்றி பார்த்தேன். என் தங்கை காளியனுடைய ஆலயம் அந்த ஏரியாவில் இருக்குது. இருக்காளா? அதனால் இப்போ நேரம் கிரகங்களும் சரியில்லை, சில மன இடைஞ்சல்களும் பிரத்தியாராக செய்யப்பட்டிருக்கிறதுனால கடன்களும் தொழில் நஷ்டமும் மன உபாதையும் இருக்குது. இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இன்னும் ஒரு முறை கால் விட்டுவாங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தாடா, இன்னிலிருந்து படிப்படியாக நல்லாக்கி தரேன். இன்னும் 7 முறை என்னை இங்கே சந்திக்க வேண்டியிருக்கு. சந்தோஷமா இந்தா, நல்லா இருக்கு. அதே திண்டுக்கல் எல்லை உடல்நிலை சரியில்லாத மக்கள்,
மயக்கம் மயக்கம். டாக்டர்கிட்ட பார்த்து தந்துட்டீங்களா? நின்றுக்காங்க, உட்காராத நில்லு. டாக்டர்கிட்ட பார்த்தாச்சா? ஆப்ரேஷன் எதுவும் நடந்துச்சா? சொன்னாங்களா? பண்ணணும்னு சொல்லலை என்ன, ஆனால் பண்ணணுங்கிறத நான் சொல்லுதேன் என்ன. கால் வந்துட்டு வாங்க. தென்பழனி மலையோரம் வாப்பா, வா பக்கத்தில் வா. டாக்டர் அவரங்க நம்ம தாத்தா இங்கே வர சொல்ல அவரை. இந்த சூழ்நிலைக்கு காரணம் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு. இது மாதிரி சில கோயில்கள் சில குறிகாரர்கள் பார்த்து உங்களுக்கு தெளிவில் நடந்திருக்குன்னு சொல்லி உங்கள் மண்டையில் ஹீட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் மட்டும் சொல்லுதேன் நடக்கலைன்னு சொல்லுதேன். எப்படி சொல்லுதேன்? சத்தியம் பேசுதேன் நான். செய்வனைகள் நடக்கவில்லை அப்படின்னா அது எப்படி சாமி வந்துச்சு? சனி பகவானுடைய கோட்டத்தில் ஜென்மபாவத்தின் அடிப்படையில் நரம்பு தளர்ச்சி வந்து பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதை சரியாக்கிறதுக்கு இயக்கம் பண்ணி தரதுக்கு வழிவகுத்து தரேன். 5 முறை நீங்கள் என்னையை பார்க்கணும். இப்போ கடன்கள் மனவேதனைகள் இருக்குது, தீர்த்து தரேன். என்ன, வீடு மாற வேண்டாம் யாரும் சொன்னாமனு கவலைப்படாத, சரியாக்கிடுவோம். இவங்களை அங்கே கூப்பிட்டு போப்பா போங்க. பழனி கூப்பிடலை, நான் பழனின்னு ஊரைத்தான் கூப்பிட்ருக்கேன், இன்னாருன்னு நான் சொல்லி இன்னும் கூப்பிடலை. இடம் வழக்கு சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தவர், மண் மனை சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். அவன் பாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கட்டும், கண்டுக்கிடாதீங்க. நீங்கள் பாட்டு சும்மா இருக்கணும், அவன் பாட்டு விளையாடட்டும் என்ன. அப்படி அவன் பேர் நம்பர்னு கேட்டா நாங்கள் கேட்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மனம் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையா? அப்படி பாதிக்கப்பட்டதுக்கு உடன் பிறந்த ஒருவன் காரணம். அவனுடைய உள்மனத்து மாறுதோ மாறலையோ, உன் இடத்த உரிமையோடு விற்கிறதுக்கு அவன் எந்த தடை வந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்தால் போதும்ல, அதை நான் பார்த்து தரேன். வேற உன் பிள்ளைய பற்றி என்னப்பா கேட்கணும்? கண்ணை மூடு. கருப்பசாமிக்கு என் கை பிடிச்சிக்காப்பா. இந்த மாதத்துலேயே அவளை பேச வைக்க வர வைக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்க வைக்க. வாங்க பக்கத்தில். அந்த தடையை நான் நீக்கிடுவேன். நீங்கள் தைரியமாக எழுதி கொடுக்கலாம், யாருக்கும் பயப்படாண்டாம். நிப்பாட்டிருக்காரு, அடுத்த உத்தரவில் அதை அடிச்சு தரேன். பொறுமையாக இருங்க. கருப்பசாமிக்கு பழனி எல்லை கோடிக்கணக்கான பணத்தை நான் இழந்திருக்கேன். கருப்பசாமி நீ பொறுயா. எத்தனை கோடிப்பா இழந்திருக்க? நில்லுக்காயா நில்லு, நீ ஆத்திரக்காரனாக இருக்க. எத்தனை கோடி இழந்திருக்கப்பா? 50 கோடிக்கு மேலே இழந்தவன் யாருப்பா? கால் வந்துட்டு வா. பொறுமையாக இருங்க. கருப்பசாமிக்கு உன் பணத்தெல்லாம் வாங்கி தரணும். வேற என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணை முடிக்க நல்லா உட்காரு. கால் வந்துட்டு வா. உன் பையன் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான 5000 ஆயிடுவான். உன் பணத்தையும் வாங்கி தரேன், மீண்டும் கொடி கட்டி வாழ வைக்கிறேன். அடுத்த உத்தரவில் தாயாரை பற்றி நான் பேசுகிறேன். இந்தா நல்லாரு, தொடர்ந்து என்னையை பார்த்துக்கா, வெற்றி உண்டு. அதுக்கு உத்தரவு இல்லையப்பா, இன்றைக்கி 2 கேள்விக்கு தானே உத்தரவு இருக்குது என்ன. இந்தாங்க. கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் கருப்பசாமிக்கு அமைதியாக இருந்தால் தான் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். குழந்தை பற்றி கேட்டு வந்தது யார்? குழந்தை
கால் வந்துட்டு வாப்பா செல்ல மகனே. கண் கவரும் சிலையே. நீங்கள் யாரும்மா? யாருக்கு அம்மா? பாப்பிக்கு அம்மா. அது சின்னம்மா. சரி உட்காருங்க. இந்த விரதம் என்னைக்கிடா முடியுது? சரி, இந்த விரதம் முடிந்து குழந்தை ஜனனம் ஆயிரும். கவலைப்பட வேண்டாம், வெற்றியாக தரேன். பக்கத்தில் வா. வேற என்னப்பா வேணும்? இந்த பாக்கியமே பெரிய பாக்கியமாச்சே. சந்தோஷமாக இருக்க வைக்க. இந்தா செல்வமாக இருப்பா. வாங்க பக்கத்தில். கர்மசாமிக்கு நல்லா இருமா. வாமா. உட்கார முடியல, பேசாமல் நிற்க வேண்டியது தானே. வலி நீங்கிரும் போங்க. கர்மசாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். வாங்க. ஜென்மபாவ வினை தீர வேண்டும் என்பதற்காக புண்ணிய தீர்த்தம் ஆடி வந்தீர்கள். இனி பிள்ளைக்கு தடையில்லாமல் கல்யாணத்தை நடத்தி தந்தா போதும்ல. அமாவாசை கழிஞ்சு என்னை வந்து பாருங்கள். ஜெயிச்சு தரேன். திருமணத்துக்கு வேண்டிய அறிகுறிகள் அதுக்கு முன்னாலே வந்துடும். ஆனந்தமாக வரலாம். போயிட்டோம். கர்மசாமிக்கு தீர்த்தம் இருக்கட்டும், அது கோயிலுக்கு தான். அப்படியா? தொழில் வேலை சம்பந்தமாக நஷ்டமடைந்து வந்த மகன் யாருப்பா? என்னடா தொழில்? கால் வந்துட்டு வா. நில்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமாக நில்லுங்க. வரலாம். வண்டி நல்லா ஓடுது, ஆனால் வாழ்க்கை வண்டி நல்லா ஓட மாட்டேங்குது உனக்கு. உண்மையா இல்லையா? வண்டியில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தான் இதுவரை ஓடுது. ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கும் பொழுது நிறைய நஷ்டங்களை காட்டுச்சு. இப்போ வண்டி ஓடுது, ஆனால் வாழ்க்கை வண்டி சரியாக ஓடலை. அப்போ இதில் வேறு என்ன இருக்குது? 1 2 3 4 பங்குனி 20 வரை டைம் சரியில்லை. உனக்கு இப்போ என்ன வேணும்? இந்த விரலை மட்டும் பிடி. கண்ணை முடிக்கா நீ. கருப்பசாமி கொடுத்துருவோம். கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா. வெற்றி மாலை. வரலாம். அருமையான மாலை தான். வாப்பா உட்கார். கொஞ்ச நேரம் என்னைய கொஞ்சம் பிரார்த்தனை செய் பார்ப்போம் உள்ளத்தால. இந்தா உன் வண்டி வாகனங்களை மீட்டதுக்கு பணமும் கிடைக்கும், புதிய வீடும் கிடைக்கும். வெற்றி அடைவாய் மகனே. செல்வாக்காயிரு. ஆமாடா, அதையும் பெற்றுக்கொள். கர்மசாமிக்கு குடும்ப வாழ்க்கை பிரிந்து இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? பொண்டாட்டி எங்கடா இருக்கா? பாதுகாப்பாக தானே இருக்கா? நீ ஏன் வருத்தப்படுத? இதெல்லாம் உனக்கு வேணும்ல. அங்கேயோ கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. கண்ணை மூடி பார்ப்போம். என்ன இங்கே இருக்க? அவங்களாம் நல்ல பொண்டாட்டி அருமை தெரியக்கூடிய அளவுக்கு இழுபடணும். அப்போ தான் அந்த பேயை திருந்துவான். அதுக்கு பிறகு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கா. என்ன செய்யலாம்? இப்போ திருந்திட்டியா? அப்படியா? வேறு யாருக்கும் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கியால? கொடுத்துக்கிட்டு இருக்கியா? யாருக்கெல்லாம் கொடுக்க? வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க, வேறு லைனில் கொடுக்கியா? கால் வந்துட்டா. மூதேவி சரி, அது உதவி தானே செய்தான். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சரி, கண்ணை முடிக்கா. அந்த விரலை பிடி. இந்தா மனைவி வந்து சேருவா. வெற்றி உண்டு. சந்தோஷமா இருக்கு.
இந்தா பணம் வச்சுக்க, ஆனந்தமாக இருப்போம். கருப்பசாமிக்கு சரி. அப்படியா? என்ன விஷயம்? என்னமோ சொன்னீங்க. என் சொத்து ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது, எப்போ வெளியே வரும்? என் சொத்து ஒரு இடத்துல லாக் ஆகிடுது கருப்பசாமி, எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். என்னப்பா சொத்து எங்கேப்பா மாட்டிக்கிடுது? பூர்வீக சொத்து யார்கிட்ட மாட்டிக்கிடுது? கால் வந்துட்டு வா அக்கா, நீ முன்னால் வா, கண்ணாடி போட்டவள, உனக்கு என்ன சொத்து? சொத்தே கிடையாது. அப்படின்னு என்ன கதை பேசுத நீ? தம்பி நல்ல காலில் விழுத. ஒருவர் மீது 50லும் வா. கட்டிக்காரன் நல்லா திறமையுள்ளவன் தான்டா நீ, உண்மையிலேயே. பக்கத்தில் வா. அந்த சொத்தில் வந்து உன்னுடைய பங்கு மட்டும் ரிலீஃப் ஆகணுமா, மொத்தமாக வெளியாகிடணுமா? எல்லாரையும் ஒத்துழைக்க வச்சு தீர்ப்பு வாங்கி தந்துடுறேன், ஜெயிச்சு தந்துடுறேன். சரியா? ஆமாம். அப்புறம் வீடு சம்மந்தமாக என்ன பிரச்சனை தீர்க்கணும் உனக்கு? எத்தனை வயசு ஆகுது? கண்ணை மூடு. உன்னைய பற்றி சொல்லணும், உன் பையனை பற்றி சொல்லணுமா? எல்லாருமே இப்படி தானே இருக்கிய. கால் வந்துட்டு வா. எலி அப்படியா? வாப்பா வாப்பா வாப்பா. வருத்தப்படக்கூடாது. உண்மையை சொல்லணுமா, இல்லாட்ட சொல்லாமல் மறைச்சி கூட்டு வந்துடணுமா? அவ்வளோதான். ஏன்னா அவன் ஒரு ஆள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் பழக்கத்தில். புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. இன்னும் கொஞ்ச நாள் விட்டனா அவனை மடக்கி கூட்டு போயிடுவாங்க. புரியுதா? அதனால் அவனுடைய நட்பு பாலுணர்வு சம்மந்தமான நட்பாக இருக்குது. அவன் மண்டையை திருப்பி வாங்கிட்டு கொண்டு வந்து ஒப்படைச்சா போதும்லாடா. இந்தா உன் பிள்ளை உங்ககிட்ட வந்து சேருவான். சேர்த்துட்டேன் போ. தொழில் 3 மாதம் கழித்து பொறுமையாக இருந்து கேளு, வெற்றியாக்கி தரேன். தொடர்ந்து வா, ஓடு. கருப்பசாமிக்கு நீயும் கொஞ்சம் நட்பை குறைச்சிக்கா. சரி போயிட்டா. கருப்பசாமிக்கு கருப்பசாமி எங்கே போனாலும் என் ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுதாங்க. காய்கறி வியாபாரம். நீங்கள் காய்கறி வியாபாரமா? வெங்காயம். நீங்கள் என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? என்னெல்லாம் இருக்குது அதில்? நீங்கள் வெங்காயம் உரிக்க உரிக்க அது மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட பாருங்க என்னெல்லாம் இருக்குது. போய் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்றவங்க. பெரு வெங்காயமா சிறு வெங்காயமா? சின்ன வெங்காயத்தில் சக்தி நிறைய, பெரிய வெங்காயத்தில் உரம் நிறைய. இன்னொரு தரம் காலில் வந்துட்டுவாங்க. சரி முடிச்சிடலாமா? சரி வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். கோடிக்கணக்கான பணங்களை அறிவில்லாமல் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் மாட்டி, பணமெல்லாம் சிதறி போய் வெயில வீணாக போய் கிடக்கு. ஒரு கல்லூரி சம்மந்தமான பணம் அந்த அடுத்த மீட்டிங்கில் உனக்கு வந்து சேரும். அதில் பங்கு வேணுமா, உன் பணம் வேணுமா? அந்த பணத்தை வாங்கி தரேன். உத்தரவு. இப்போ நடக்கக்கூடிய வியாபாரத்தில் அடிக்கடி போட்டியால் மனச்சோர்வு, வேதனைகள் இவைகள்லாம் இருக்குது. வியாபாரத்தை விருத்தியாக்கி தந்தால் போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். ஆனந்தமாக தொடங்கிக்கலாம். அடுத்து சொத்து சம்மந்தமாக 2 பேர்கள் மனநிறைவோடு உனக்கு ஓகே பண்ணி தரணும். அவங்க மனத்தை இழுத்து கொண்டு வந்து உனக்கு ஒப்படைச்சி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு எல்லாம் ஜெயிச்சு தரேன். படிப்படியாக முன்னேறிடுவப்பா. இந்தா பணத்தை வச்சுக்கா, பெருமையாக இருப்போம். கருப்பசாமி அதே கோயம்புத்தூர் எல்லை. என் பேத்தியா வெளிநாட்டில் இருக்கா, உள்ள திருந்த மாட்டுக்கு ராசா. கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம்க்கா. ஒவ்வொருத்தரும் இவ்வளோ லேட்டான என்னத்துக்காகும்? என்ன வாங்க உட்காருங்க. ஏய் போனதுக்கு தூரையில் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா, கலைஞ்சி போச்சு போ. நீ வண்டி தாங்க மச்சான், மண்டையில் ஒன்றுமே இல்லையே, எடுத்துக்கிட்டு நீ அடிச்சு மாறு. எந்த ஊர் உங்களுக்கு? நான் பாட்டு இருக்கட்டும், நீங்கள் பாட்டு சும்மா இருங்க, அவனை கண்டுக்கிடாங்க. என் பொறுப்பில் விட்டீங்களா? கருப்பசாமிக்கு உன்னுடைய பேத்தியாளுடைய மனத்தை பார்த்தேன். ஒரு ஆம்பளை பையன் என்ன ரகலையெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் அவா பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத நட்புகளால் ஊர் உலகமெல்லாம் சுற்றி படிக்க போகிறோம்னு சொல்லி அவள் நடிக்க போகிறான். புரியுதா? அதனால் அவள் மனத்தில் எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன். ஆமாம், பாதிப்புனா தேவையில்லாத சில நட்புகள் ஒரு நட்பின் பாதிப்பல்ல, சில நட்புகளால் உள்ள பாதிப்பு. அவள் உள்மனத்துக்குள்ளே உணர்ச்சி சம்பந்தமான மனக்குழப்பங்கள் தோன்றிடுது. அதனால் அவள் இப்போ கட்டுக்கடங்காத நிலைகளில் உட்கார்ந்துருக்கான். அவள் உள்மனத்தை திருத்தி ஒற்றுமையாக கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சா போதும்ல, கால் வந்துட்டுவான். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று, கதகதப்பா காதலித்தால் ஆறிடுமோ. நல்ல பாட்டு. பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் அப்படி கண்ணை மூடிக்காக்கா. உன் பேத்தையாளை நினச்சிக்கா, நான் பார்த்துக்கிறேன். இந்த விரலை பிடி, சிக்கன் பிடிச்சிக்கா, என்னையவே நினச்சிக்கா, கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு. வருத்தப்படுவியா சொன்னால் என்னப்பா செய்யணும்? எப்போ அப்படியா? சிவராத்திரி கழிஞ்சு கீழே விழுந்து வீட்டில் படுத்துருவா. அதுலேருந்து அவளுக்கு ஒழுக்கம் வந்துடும். உடலில் காயம் இல்லாமல் உள்ளத்தை பழுதில்லாமல் தீர்த்து வெற்றியாக்கி தந்துடுறா. போ. இல்லையா, உனக்கு கல்யாணம் முடிக்கணுமா? வெயிட் பண்ணு. நீ தாய் மோகன முறை காலில் வந்துட்டு வாங்க. வெயிட் பண்ணு, எங்கேயும் பேராதா. டேய் அங்கேயே நின்றுடா. இதில் கோயம்புத்தூர் மட்டும் இல்லையாமலா, பக்கத்து ஊரெல்லாம் சேர்ந்து நிற்காமலா. ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள ஊர். தமிழ்நாட்டில் பெரிய மார்க்கெட் எந்த ஊர்லடா இருக்குது? ஏய், ஃபேமஸான விவசாய மார்க்கெட் எங்கே இருக்குது? பொள்ளாச்சிக்காரங்க நிற்கல உள்ள போகிறாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்ன பொள்ளாச்சியெல்லாம் பிறகு கூப்பிடுவேன், என்னையவே டிமிக்கி அடிக்க வந்து நிற்கிய நீங்கள்லாம். டீ வாங்கி தந்தியா? நீங்களாம் டீ வாங்கி தந்தியா? எப்போ வாங்கி தந்த? புழுனிப்பியா? வாங்க 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 வாங்க. அவன் பாட்டு விளையாடுறான், அவனை சுதந்திரமாக விட்டுருங்க. வாட்டர் பாட்டில் எனக்கு வேண்டாக்கா. கண்ண முடி. நீ உன் மகனை நான் யார் பையன் தானே? உன் பேர் என்ன பேருடா? சொல்லு இன்னொரு தரம். நீ மட்டும் கால் வந்துட்டு வா. நீ உட்கார். முத்துக்கள் சிரிப்பல்லவோ இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களை 2 கல்யாணம் யாருக்கு? திறமையாளன். இவங்க தாத்தாவோட லைனில் 2 கல்யாணம் தான். முன்னோர்கள் 2 கல்யாணத்தில் வரம்புறையில் பிறந்தவன். நீ மட்டும் ஒரு கல்யாணம் முடிச்சு எப்படி உருப்படியாக இருந்துக்கிடுவேன்? உனக்கும் 2 கல்யாணம் முடிச்சிருவோமா? இவன் ஜாதகத்தில் 2 கல்யாணம் இருக்குது, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வா. புரியுதா? யார் இப்படி வந்தது? என்னடா தம்பி, ஓரளவு பரவாயில்லையா? வா, ரெடி ஆயிடுவேன். இன்னொரு 6 முறை பார்க்கவா? என்ன வா. பிடிக்காண்டாம். நீ நடந்து போ. சாமியை நினச்சிக்கா. வழி விடுங்க, அவர் தானாக நடந்து போட்டோம். அப்படி போ. அப்படி டெய்லி ஒரு வாக்கிங் தனியாக போகுமா? என்னத்தா? ஓகே, நல்லாரு போ.
வைகாசி மாதம் வரை தம்பிக்கு டைம் இருக்குது. என்ன, ஒரு வீட்டில் பெண் கொடுக்குற வீட்டில் 2 பொண்ணு உள்ள வீடாக இருக்கும். கூட பிறந்த